அனைவருக்கும் வணக்கம். நான் மெரிடியன் ஹாஸ்பிட்டலிலிருந்து டாக்டர் கௌசல்யா, ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, கேன்சர் கட்டி பரவிடுச்சு, குணப்படுத்த முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேடியேஷன் தரணும்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன, எதுக்கு தரணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம க்யூரேட்டிவ் ரேடியேஷன், பாலியேட்டிவ் ரேடியேஷன் ரெண்டு இருக்குது. க்யூரேட்டிவ் ரேடியேஷனாக நம்ம கட்டியை முழுசாக குணப்படுத்த போகிறோம் ரேடியேஷன் கொடுத்து அப்படின்னு சொல்கிறது தான் க்யூரேட்டிவ் ரேடியேஷன். அது கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ், கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிற கட்டிகளுக்கு தர்றது தான் க்யூரேட்டிவ் ரேடியேஷன். பாலியேட்டிவ் ரேடியேஷன் என்னன்னா, நம்ம கட்டியை குணப்படுத்த போறது இல்லை. அப்புறம் எதுக்கு தரீங்க அப்படின்னு கேட்டோம்னா, சில தொந்தரவுகள் பேஷண்ட்டுக்கு இருக்கும். அதை கம்மிப்படுத்துறதுக்காக, அந்த தொந்தரவுலேருந்து கம்மிப்படுத்துறதுக்காக கொடுக்குற ரேடியேஷன் தான் பாலியேட்டிவ் ரேடியேஷன். பாலியேஷன் அப்படின்னா அந்த சிம்டம்ஸை கம்மிப்படுத்துறது. என்ன மாதிரி சிம்டம்ஸ், என்ன மாதிரி கேன்சரில் வரும், எந்த மாதிரி இதுலலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். பாலியேட்டிவ் ரேடியேஷன் ஃபர்ஸ்ட் என்னென்ன தொந்தரவு வரும் கேன்சர் பேஷண்ட்க்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கட்டி ரொம்ப பெருசா இருந்தா வலி வரலாம். அது ரொம்ப வீங்கி போய் எதையாவது அழுத்துச்சுன்னா, இப்போ சுவாச குழாயை அழுத்துச்சுன்னா மூச்சு விட கஷ்டம் வரலாம். உணவு குழாயை அழுத்துச்சுன்னா முழுங்குறதுல கஷ்டம் வரலாம். அடுத்தது அது ரொம்ப பெருசாகி சில டைம்ல அதை வெடிச்சு ரத்த கசிவு கூட வரலாம். அந்த மாதிரி இருக்கும் போது அதை அந்த மாதிரி சிம்டம்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம ரேடியேஷன் தரும். சில நேரத்தில் நரம்புக்கு மண்டலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல கட்டி வளர்ந்துச்சுன்னா நரம்பை போய் அழுத்தத்தினால கை கால் செயல் இழப்பு அந்த மாதிரி வரலாம். மூளைகளுக்கெல்லாம் பரவுச்சுன்னா அதுலேயும் கை கால் செயல் இழப்பு, பக்கவாதம் மாதிரி வர்றது, அதெல்லாமே சிம்டம்ஸாக நமக்கு வரும். இப்போ இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா சில சிம்டம்ஸ் எல்லாம் கம்மிப்படுத்தலாம். வலிக்கு என்ன பண்ணலாம்னா, ரேடியேஷன் கொடுத்தோம்னா நமக்கு வலி குறையும். கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது, பொதுவாக எலும்புல பரவி போய் இருக்கிற கட்டி, எலும்புல வர கட்டிக்கெல்லாம் ரேடியேஷன் கொடுத்தோம்னா வலி கம்மியாகும். அப்போ பேஷண்ட் வலி மாத்திரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, இவ்வளோ வலி மாத்திரை சாப்பிட்டாதான் வலி குறையுது, வலி மாத்திரை சாப்பிட்டும் சில நேரத்தில் குறையல அப்படின்றப்ப நம்ம இந்த மாதிரி ரேடியேஷன் கொடுத்தோம்னா வலி கம்மியாகும். சம்டைம்ஸ் சில பேஷண்ட்க்கு குறைஞ்சி வலி மாத்திரையோட தேவையும் கம்மியாகலாம். அடுத்தது பார்த்தோம்னா ப்ளீடிங். சில பேஷண்ட்டுக்கு ரொம்ப கட்டி பெருசாக இருக்கிறதுனால அதில் ரத்த கசிவு ஏற்பட்டு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மருந்து யூஸ் பண்ணுறாங்க, இது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க, அப்படி இருந்தும் குறையில, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ரேடியேஷன் கொடுத்தோம்னா அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணும். அது பேர் ஹீமோஸ்டாட்டிக் ஆர்டின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம்னா நரம்பு மண்டலத்தில், முதுகு எலும்பில் நரம்பு மண்டலத்துக்கு பக்கத்தில் சில டைம் எலும்பில் இருக்கிறது கூட அந்த நரம்பை அழுத்தலாம். அந்த டைமில் நம்ம ரேடியேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த நரம்பு மண்டலத்தோடைய பாதிப்பு கம்மியாகும். வீக்கத்தை கம்மி பண்ணி நம்ம அந்த நரம்பு மண்டலத்தோடைய செயல்பாடுகளை நம்ம திரும்ப கொண்டுட்டு வரோம். ஸோ சிலவங்க சொல்லுவாங்க, 2 நாளாக எனக்கு எந்திரிச்சு நடக்க முடியல, இல்லை கால் மறுத்து போகிற மாதிரி சென்சேஷன் இருக்குது, இல்லை காலில் ஷாக் அடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ஸ்கேனில் கட்டி இருக்குது அப்படின்னா அந்த கட்டிக்கு நம்ம கதிர்வீச்சு கொடுத்தோம்னா அந்த சிம்டம்ஸ்லாம் கம்மியாகும். சில பேஷண்ட்ஸுக்கு கட்டி நல்லா சுருங்குச்சுன்னா அந்த சிம்டம்ஸ் இல்லாமல் கூட போகலாம். அடுத்தது பார்த்தோம்னா இது சுவாச குழா, லங் கேன்சர் அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை ஈசோஃபேகஸ் கேன்சர் லங் கிட்ட அழுத்திட்டு இருக்கு, பிராங்கஸ் கிட்ட அழுத்திட்டு இருக்கு, தொண்டை கேன்சரில் அந்த சுவாச குழா பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அவங்களால மூச்சு விட கஷ்டம் இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ரேடியேஷன் கொடுத்தோம்னா அந்த கட்டி சுருங்கும் போது சுவாச பிரச்சனை எல்லாம் கண்ட்ரோல் ஆகி கொஞ்சம் நல்லா நார்மலாக ப்ரீத் பண்ண முடியும் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ரேடியேஷன்லாம் எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம கட்டி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன், இந்த 3த்துல ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அந்த ஸ்கேன் மூலியமாக கட்டி இங்கே இருக்குது, இந்த நரம்பு மண்டலம் இல்லைன்னா சுவாச குழாய் எதையாவது அழுத்திட்டு இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதுக்குன்னு பிளானிங் பண்ணுவோம். பிளான் பண்ணிவிட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ரேடியேஷனில், அந்த மாதிரி கொடுத்துட்டு டோஸுமே பாலியேட்டிவ் ரேடியேஷன்னா க்யூரேட்டிவ் ரேடியேஷன் அளவுக்கு ஹை டோஸ் கொடுக்க போகிறது இல்லை, கம்மி டோஸ் கம்மி நாள் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி பேஷண்ட் முடியாமல் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டை நீங்கள் 6 வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க, 7 வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கன்னா அவங்களால வர முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஒன்று 1 வாரம் இல்லைனா 2 வாரம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. சில டைமில் ரொம்ப எமர்ஜென்சின்னா 1 நாளில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது. அந்த மாதிரி கொடுத்து நம்ம ரேடியேஷன் கொடுத்து அந்த சிம்டம்ஸை மட்டும்தான் நம்ம இதில் சரி செய்கிறோம். இதில் நம்ம கட்டியை குணப்படுத்த போகிறதில்ல, பேஷண்ட்டுக்கு இருக்கிற தொந்தரவை கம்மி பண்ணுறோம். அதனால் நமக்கு என்ன லாபம், பேஷண்ட்டுக்கு என்ன லாபம்னு பார்த்தோம்னா, பேஷண்ட் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது குறையும், வலி குறையும், மனதளவில் குறையும்,
அடுத்தது பேஷண்ட் கூட இருக்கவங்க அவங்க அந்த வலியை பார்த்துட்டு, ப்ளீடிங் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த மூச்சு பிரச்சனை, கை கால் வராமல் இருக்கத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்களுமே கஷ்டத்தில் இருப்பாங்க. பேஷண்ட்டுக்கு எல்லாம் இது பண்ணணும். அந்த பேஷண்ட்டுக்கு சிம்டம் குறையும், கூட இருக்கவங்களுக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும். அதாவது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம மேம்படுத்த போகிறோம். அதுதான் வந்து பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட். நம்ம வந்து எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம்னு பார்த்தோம். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால ஏதாவது பின் விளைவுகள், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமானா கொஞ்சம் வரும். சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. என்னென்ன தொந்தரவு வரும்னா அது எந்த இடத்துக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோமோ அதை பொறுத்து வரும். இப்போ வந்து பெரிய கட்டி இருக்குது, அதுக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோம்னா தோலில் வந்து கருப்பாகிறது, எரிச்சல் வர்றது, அப்புறம் உணவு குழா, சுவாச குழா பக்கத்துலலாம் கொடுக்குறோம்னா முழுங்கும் போது கஷ்டம், எரிச்சல் வர்றது, யூரின் போகும்போது எரிச்சல், மோஷன் போகும்போது எரிச்சல் வர்றது, அந்த மாதிரி சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்கும். அது வந்து கொஞ்ச நாள் தான், தற்காலிகமானது தான். நம்ம பேஷண்ட் படுற கஷ்டத்துக்கு பார்க்கும்போது இந்த சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி. அதுவும் சீக்கிரமாகவே குணமாயிடும் அந்த சைடு எஃபெக்ட்ஸும். அதனால பயப்பட தேவையில்லை. பயப்படாமல் இந்த பாலியேட்டிவ் ரேடியேஷனுக்கு போகலாம். பேஷண்ட்டுக்கு வந்து ஒன்ஸ் பாலியேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது, அவங்க உடனே இறந்துருவாங்க, அவங்க வந்து கூட இருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்பிலீஃப் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம போக்குறதுக்காக தான் இந்த வீடியோவில் பேசுகிறோம். பாலியேட்டிவ்னு சொல்லிட்டாங்கன்னா பேஷண்ட் உடனே இறந்துடுவாங்க, ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சில தாட்ஸ் இருக்கும். அது கிடையாது. பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஷண்ட்டோடைய வாழ்க்கை நாளை வந்து உயர்த்த போகிறது கிடையாது, ஆனால் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறோம். அதுக்காக தான் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த பாலியேட்டிவ் ரேடியேஷன். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு வந்து கியூரேட்டிவ் ரேடியேஷனுக்கும் பாலியேட்டிவ் ரேடியேஷனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. பாலியேட்டிவ் ரேடியேஷனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிடுச்சு. அதனால் ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப எண்ட் ஸ்டேஜ் சொல்கிறாங்க, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கே போகாமல் வீட்டில் இருந்துடலாம்லாம் இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கூட இருக்கவங்களும் கூட்டு வர வேணாம், எப்படி இவங்க இறந்துருவாங்க, இவங்களுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது சரி, அது தவறு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா உடனே வந்து கிட்டக்க இருக்கிற ஏதாவது ஒரு ஆங்காலஜிஸ்ட் டாக்டரை போய் மீட் பண்ணணும். மீட் பண்ணி அவங்களோட சண்டை கொஞ்ச நாளாச்சு அவங்க நல்ல நிம்மதியாக வாழலாமா, ஏதாவது வலி இல்லாமல், தொந்தரவு கம்மி பண்ணிட்டு வாழலாமான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். தேங்க்யூ.